எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே தலைவர் அவர் வந்து சிஎம் ஆயிட்டார் விஜய். அது 4 நாள் அதுக்கு ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு அப்புறம் அந்த மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமே வந்து இனி அலோகேஷன் போர்ட்ஃபோலியோ அந்த இது வந்து இனியும் வந்து அது மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அதை அந்தந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுறது இனியும் இருக்குது. இனியும் வந்து அது இனியும் ஃபுல்லாக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் அப்புறம் வந்து இந்த ஏஐஏடிஎம்கே அவங்க 2 பேருமே கேபினெட் பேர்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது ப்ரோசஸ் வந்து டிலே ஆகுது அந்த சிஎம் விஜயோட கேபினெட் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகே மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனௌன்ஸ்மெண்ட் வந்து May 18 ஒரு வந்து அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி காங்கிரஸ் வந்து 2 கேபினெட்டில் வந்து 2 பெர்த் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் அவங்கெல்லாம் வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மெஜாரிட்டி அந்த இது ரீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் அந்த இது ஓட்லேயுமே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், பட் அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரி அந்த இதில் வந்து அந்த அசம்பிளி அந்த இதிலலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. விசிகே அதோட பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து அது பிரசிடெண்ட் ரூல் வந்துடக்கூடாதுன்னு தான். அதனால தான் என் டிசிஷன் அப்படி வச்சேன். நாங்கள் எப்போவுமே டிஎம்கே தான் வந்து அலையன்ஸ் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. விசிகே சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அப்படிங்கிறவர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அவரோட மினிஸ்ட்ரி அந்த இதுக்கு விசிகே அக்ரி பண்ணுச்சுன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டிவிகே மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் வந்து ரொம்ப கீனாக தான் இருந்தார், அதாவது பவரை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு விசிகேவோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அது கண்டெஸ்ட் பண்ணார்னா அந்த பை எலெக்ஷன் அந்த இதில் அவருக்கும் வந்து கன்சிடர் பண்ணப்படும் அந்த அந்த இதை பற்றி கேபினெட் பர்த் பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்ததில்ல, அப்போ வந்து ஏஐஏடிஎம்கேல 25 இவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து இதுக்கு டிவிகேக்கு வந்து ஃபேவராக வந்து இது பண்ணியிருந்தாங்கல்ல, ஓட் பண்ணியிருந்தாங்க, காஸ்ட் பண்ணியிருந்தாங்க வெட்னஸ்டே அன்னைக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி இந்த ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 25 எம்எல்ஏஸ் இனிஷியலாக வந்து 8 பேர்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 5க்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல்ஸ் அந்த இது வந்து அதை ஃபேஸ் பண்ண அந்த கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இவங்க வந்து சிஎம் விஜய் வந்து அதை ஹோல்டில் போட்டிருக்காரு அந்த ப்ரொப்போசலை அப்படின்னு வந்து டிவிகே சோர்சஸ் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே அந்த சிங்கப்பன் திட்டம் அப்புறம் வந்து இந்த அந்த டாஸ்மாக் அதை க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஆக்ஷன். அகர்க் அப்படிங்கிற ஒரு ஐஜி வந்து இதாக வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இனி வந்து ஃபர்தராக இன்னும் ஆன்கோயிங்கில் இருக்க ப்ராசஸ் இதில் வந்து இனி மேலே என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வரும். இப்போ கேபினெட் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ நாள் பண்ணுவாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல, பார்க்கணும். டைம் கேட்டிருக்காங்க இவங்க கொஞ்சம் எல்லாத்துக்குமே. பட் அதெல்லாம் வெள்ளை அறிக்கை எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாங்க. நல்ல சிறந்த அரசாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டிக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.